படம் வந்து நல்லா இருக்குன்னு நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ரொம்ப எமோஷனலி கனெக்டட் தான் சொல்வேன். நல்லா இருக்குங்கிறது வேற, எமோஷனலி கனெக்டட் வேற. இந்த படம் எமோஷனலி கனெக்டட் ஆயிருக்கு. படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி கோபி அண்ணா இருக்கார்ல, மைம் கோபி அண்ணா, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா மூலிமா நான் வந்துட்டு ப்ரிவியூ வந்துட்டு வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப சட்டிலாக, ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. அண்ணனோட சீன்ஸ், அந்த ஆக்ஷன் சீன்ஸ், செல்வராகவன் சாரோட கடைசி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மனிதன் தெய்வம் ஆகலாம். ஆக்சுவலாக அது உண்மைதான். இந்த சம்பவம், இந்த படத்தில் இருக்க சம்பவம் வந்து இப்போ ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல நடந்து தான் இருக்குது. அது எத்தனை பேர் வெளியே கொண்டு வர முடியுன்றது தெரியல. டைரக்டர் அவரு கட்ஸோட இந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல. இது பெருசாக பூம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்ல முடியாத ஒரு வழிகளை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க. அதை டைரக்டர் ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காரு. ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது. ஒரு கட்டத்தில் மைம் கோபியனோட ஆக்டிங் வந்து அவர் மேலே அவ்வளோ கோவம் இருந்தது. நீங்கள் அண்ணன் தான், எங்களுக்கு கூட தான் உட்காந்துருந்தோம். ஆனால் என்னன்னா நீயே எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த கேரக்டரோட ஒரு லைவாக எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே ரியலாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்தது. நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்களே, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து அந்த ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அது ட்விஸ்ட் நல்லா இருந்தது. நான் வேற எக்ஸ்பெக்ட் பண்ண வேற நடந்தது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? அது இன்னொரு சைட் கேரக்டர், அவங்க தான் இறந்துருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா ஒய்ஃப் இறந்துருந்தாங்க. நாங்களும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவங்க வந்து கௌசல்யா மேம் இறந்துருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து இறந்துருந்தாங்க. ஸ்கூல் அந்த பொண்ணு இறக்கும் போது பாம்பு கடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே இதான் நடக்க போகுது அப்படின்னு? ஆமாம், இது ஏதோ நடந்திருக்கு, அப்புறம் இது மாதிரி மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் அப்படிலாம் சொல்லாது? பிடிச்ச சீன் அந்த பாப்பா அமுதான்ற பொண்ணு வந்து பண்ணுற நாட்டி, அதை பிடிச்சிருந்துச்சு. சரி, எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்களா இந்த படம் இப்படி தான் இருக்கும்? இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இது. ரொம்ப ஹாப்பி. இந்த படம் வந்து எனக்கு வந்து பர்சனல், ஏன்னா வந்து டைரக்டர் டெனிஸோட அவரோட படம், முதல் படம் நான் ஒர்க் பண்ணேன் ட்ரிப்பு. அவர் தான் டிஓபி ட்ரிப்புக்கு. ஸோ அதான் ட்ரிப்புக்கு தான் சொன்னேன். ஸோ அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரியன் என்னோட தம்பி. ஸோ அவரோட மியூசிக்கில், டெனிஸோட டைரக்ஷனில், அண்ட் குஷி, ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர். லைக் ஸோ ஹாப்பி டு லைக் see all of them working together. ஸோ செல்வராகவன் சாரோட ஒர்க் பண்ணதில், அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறத பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. பிடிச்ச உன்னை எப்படா பிடிப்பாரு? இல்லை, அவர் பிடிச்சிக்கணுமா அவங்க. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி. இந்த மூவி வந்து சக்ஸஸ் ஆகணும். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். April 10th ரிலீஸ் ஆகுது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். ஆன்லைன் சொல்லனா செம ஒர்த்து. ஃபேமிலியோட கிட்ஸோட வந்து தாராளமாக பார்க்கலாம். இதில் என்ன கான்செப்ட்னா, ஒரு ரேப்டு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, காமெடியாக இருக்கட்டும், பாட்டு சூப்பராக இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக்னா எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்ல பார்த்தா டேரக்டர் டேனிஸ் ப்ரோக்கு தான் சொல்லணும். செம்மையாக எடுத்திருக்காரு. நீங்கள் வந்து தயவு செஞ்சு படத்தை வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள். வேற லெவல், சூப்பர். டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அவங்க நடிப்பை சொல்ல வேணும், ஆல்ரெடி வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இந்த படத்தில் சூப்பராக ஒரு எல்லா செட்டிமெண்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மேம் கூட செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டு தான் அவங்க. வாங்க, கமான் கமான். ஸோ ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். செம்மையாக வேற லெவல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் ஏமா ஆக்டரை வந்து நான் பார்த்துருக்கேன். ஒர்த்து. இந்த படம் வந்து செம்ம சென்டிமெண்ட்டு. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். என் ஃப்ரெண்டு இந்த படத்தில் வச்சிருக்காங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பக்கத்தில் இருக்கிறவர் அழுதுட்டாரு. ஆக்சுவலாக லிட்டரலாக அழுதுட்டாரு. அந்த எமோஷனல் ஃபீல்லாம் பார்த்துட்டு நடிச்ச ஆர்டிஸ்ட் நானே அழுதுட்டேன். ஆக்சுவலாக நிறைய சீன்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக படம் பார்க்கல, இப்போ தான் நான் பார்க்குறேன் எல்லாரோட சேர்ந்து. இது எந்த அளவுக்கு சார் வந்து ஒரு லைவ்லியாக, ஒரு நேச்சுரலாக இந்த ஸ்டோரி பண்ணியிருக்காரு. ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த கிராமத்து சைடில் நடக்கிற அதே செட்டப்பு, அதே மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மூவியில், மனிதன் தெய்வம் ஆகலாம் மூவியில் கண்டிப்பாக பார்க்கலாம். டென்னிஸ் சாராக இருக்கட்டும், ரவி சார், ஏகே பிரியன் சார், எல்லாருமே, முகேஷ் சார், அப்புறம் அசர் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த பிரசின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. சுதீர் எடிட்டர், தீபக் எடிட்டர். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களோட ஜாப் வந்து கரெக்டாக பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த மூவி வந்து ஒரு அழகாக வெளியில் தெரியுது. இன்க்ளூடிங் ஆர் ஆர்டிஸ்ட் கௌசல்யா மேமாக இருக்கட்டும், குஷி ரவி, மைம் கோபி சார், செல்வராகவன் சார், தீபக் சார். ஸோ இவங்களோட சேர்ந்து நான் ஒரு ஃபேமிலி மெம்பராக நடிச்சிருக்கேன். கீர்த்தனா ரோல் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரிஜினலாக நாங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு டியர்ஸுமே இங்கே வேலிடும். இந்த ஸ்டோரி வந்து உண்மையாக நடந்த ஸ்டோரி. கண்டிப்பாக படத்துக்கு வந்து பார்த்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பார்த்துட்டு வந்தீங்களா? படம் நல்லா இருக்கு. நிறைய படத்துல வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுட்டு வந்திருக்கும். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? நான் நிறைய செல்வராகவன் சார் படம் பார்த்துருக்கேன். எனக்கு பிடிக்கும் அவரோட ஆக்டிங். ஏன்னா அவரோட படத்தில் எப்பவுமே ஏதாவது ஒரு மோரல் கொண்டு வருவார். அதே மாதிரி இது வந்து அந்த லேடிஸ் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் எப்படி என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. மற்றபடி மியூசிக் டைரக்டர் டெபியூ மூவின்னாங்க. டசன்ட் லுக் லைக் தட். நல்லா இருக்குது. அவர் மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஒரு டெபியூ ஃபிலிம் பண்ணுற மாதிரி இல்லை. ஓவரால் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் செல்வராகவன் சார் நடிப்புனா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் வச்சிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இருக்குது. ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க? ஹீரோயின் ஷி ஆல்சோ ஸ்கோர்ட் வெல். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருந்தாங்க. எமோஷ்னலி அண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த குட்டி பொண்ணும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கௌசல்யா மேம் நடிப்பை பத்தி கேட்டேன். அவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர் செல்வராகவன் சார் மாதிரி தான். அவங்கெல்லாம் நிறைய மோர் தென் 50 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கும். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது படம். நிறைய மெசேஜ் அவங்க வந்துட்டு கன்வே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம். லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்புமே எப்படி இருக்கணும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டேரக்டருமே சூப்பராக எடுத்திருக்காங்க மூவி. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணியிருக்கனால எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். சில பேருக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இந்த படம் கனெக்ட் ஆகுது? லைக் கனெக்ட் ஆகுறதுன்றதை விட கிராமத்தில் வந்துட்டு நம்ம பார்க்குற ஒரு சைடு மட்டும் இருக்காது, 2 சைட்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இதை பார்க்குறது மூலயமா எல்லா பீப்புள்ஸும் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்க முடியும். செல்வராகவன் சார் மூவினா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லைக் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் கொண்டு போயிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு? இவங்களை பார்க்கும்போது நல்லாவே அந்த குட்டி பாப்பா அமுதான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும். எனக்கும் கனெக்ட் ஆச்சு. எதனால எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா 2 years பேக், ஐ திங்க் 2.5 years பேக் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து சந்திச்சிருப்போம். இப்போ வரைக்கும் எல்லாரும் சந்திச்சிருப்போம். ஆனால் பட் 2.5 years பேக் வந்துட்டு இந்த நார்த் சைடில் இருக்கிறவங்களாம் லோன் வாங்கிட்டு ஃபோட்டோஸ் வந்து ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி நியூடாலாம் பண்ணியிருந்தாங்க. அது 2.5 years பேக் வந்துட்டு எனக்கும் அது நடந்திருக்குது. ஸோ அப்போ பார்த்துட்டு வந்துட்டு நான் பயந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். ஸோ அப்போது என்னோட ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணும்போது அது ஃபேக்குன்னு தெரிஞ்சுது. இப்போ எல்லாம் நல்லா ஈஸியாக வந்துருச்சு. அப்போ 2.5 years பேக் வந்துட்டு அது அந்தளவுக்கு இதாகலை. ஸோ அது எனக்கே கனெக்ட் ஆச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. பெண்களுக்கு இன்னொரு விஷயம், பஸ்ஸில் போனாலே நமக்கு வந்துட்டு ஒரு இடிச்சாலோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேயோ அப்பா கிட்டேயோ வந்து சொல்ல போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் மெயினாக ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. லோன் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு வட்டி விடுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்குது, கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இன்னுமே அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெளி வரல நிறைய விஷயங்கள். அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே இருக்குது ஆக்சுவலி.